நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 29/4/2022 இருந்து 17/5/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 நாட்கள் செவ்வாய் சனி இணைவு கும்பராசியில், மேஷத்தில் ராகு பகவான் சஞ்சாரம். ஏன்னா அவர் 12/4/2022 ராகு பெயர்ச்சி, குரு பகவான் மீன ராசிக்கு 13/4/2022 பெயர்ச்சி, 29/4/2022 சனி அதிசாரத்திற்குள் கும்பத்திற்குள் மூல திரிகோண வீட்டிற்கு சென்று செவ்வாய் என்கின்ற செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி போய் இணைகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு சுக்கிரன் என்ற ராஜ கிரகங்கள் பாவக்கத்திரியில் இந்த செவ்வாய் சனி ராகு இவர்களுக்குள் சிக்கி நிற்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த 19 நாட்களில் ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவிற்கு தெரியாது என்றாலும், ஏன்னா சூரிய கிரகணம் பகலில் நடக்கும், சந்திர கிரகணம் இரவில் நடக்கும். நடக்கக்கூடிய நேரத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு பகல் பொழுது சந்திர கிரகணம் வந்துடுது, அடுத்தது விடிய காலையே சூரிய கிரகணம் வருது, சூரியன் உதயத்திற்கு முன்பு. அதனால் இந்தியாவுக்கு தெரியாது. ஆனாலும் நவகிரகத்திற்கு கீழ் நாம் இருக்கும் பொழுது அந்த கதிர் இயக்கங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக தரும். இதையெல்லாம் பற்றி விலாவாரியாக எளிய பரிகாரத்தோட உங்களை பதற்றம் அடையாமல் பயமுறுத்தாமல் இந்த கிரகங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து உரைப்பதற்கு திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹரன் சர்மா அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த 12 ராசிக்கும் ப்ளஸ் பொது பலனாக இந்த கிரகங்கள் கிரக யுத்தத்துக்குள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பலன்களையெல்லாம் தந்துவிடும், பயப்படாமல் நம்ம இருக்கணுமா, பாதகமா சாதகமா, இவற்றை பற்றி பேசுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கிரக யுத்தத்தில் ராஜகிரகம் சொல்லுங்க சார். பொதுவாகவே ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கணும்னா குரு சுக்கிரன் இருவரும் தன் நிலை மாறாமல் நல்ல தன்மையோடு இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் தேவகுரு, இன்னொருத்தர் அசுரகுரு. அசுரகுரு அப்படின்னாலே நம்ம எல்லாம் அரக்கர்கள்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. முதல்ல அதை நினச்சிக்கணும். அசுரத்தன்மை அகாய சூரனை தான் அசுரன்னு சொல்லுவாங்க. அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு, அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதை மனித நிலைமையிலேயே தன்னலமிட்டு தான் மன்னிக்கணும், தன்னலம் இல்லாமல் தன்னை மீறக்கூடிய சக்தி இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியோடு இருந்தாலும் அவன் அசுரன்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இந்த அசுரகுரு தேவகுருவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு 12ன்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தில் இருக்கிறான். மோட்சம் அப்படின்னாலே முதல்ல மரணம்னு நினைக்கக்கூடாது. வியாதியிலேருந்து மோட்சம் அடையலாம், கடன்லேருந்து மோட்சம் அடையலாம், கஷ்டங்கள்லேருந்து மோட்சம் அடையலாம். எல்லா வகையிலையுமே அது மோட்சங்களை தான் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். பொதுவாகவே குரு 12ல் இருந்து ஒருத்தனுக்கு மேஷத்தில் இருந்து பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் சாப்பிட கஷ்டமே பட மாட்டாங்க. சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னமாக இருக்கும், 12ல் குரு ஆட்சியில் இருப்பாப்புல, 2ல் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பாங்க. ஏதோ சுபகத்திரி யோகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சுபகத்திரி யோகங்கிற சப்ஜெக்டெல்லாம் தாண்டி இந்த 2 கிரகங்களுமே 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் சிக்குது. மேஷத்தை ராகு, கும்பத்தில் சனியும் செவ்வாயும். ஏற்கனவே சனி செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல யுத்தத்திற்கு பஞ்சம் இருக்காது. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இப்போ சுக்கிரன் திருமணத்திற்கு காரகன். திருமணத்திற்கு மட்டுமல்ல, ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு என்டர்டெயின்மெண்ட், கலை, திரைத்துறைகள், இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகம் வகிக்கிறான். குரு அப்படிங்கிறவன் என்ன, பொன்பொருள் சேர்க்கை, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் செய்த தவறுகளிலிருந்து அவனை மேன்மைப்படுத்தி இந்த ஜென்மத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு அவருக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை தனது 5, 7, 9ங்கிற பார்வையிலேருந்து குரு செய்கிறார். ஆனால் அதே சமயம் 2 பேருமே ஒரே வீட்டில் உட்காந்துரு, ஒருத்தர் உச்சம், ஒருத்தர் ஆட்சி. அவங்க உச்சம் பெறுறது தப்பு, ஆட்சியில் இருக்கிறவங்க தன் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உரையில் 2 வாழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு உரையில் 2 வாழ் இருந்தால் எங்கேயாவது கிளிக்க தான் செய்யும்.
அப்போ அது வந்து இது வந்து 12ங்கிறது அயனசேன சுகஸ்தானம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வந்து அயனசேன சுகஸ்தானம். இது ஒரு பொதுவான விஷயம். அந்த 12க்கு 12ல் ஒரு யுத்தம் நடக்குது. செவ்வாயும் சனியும் சேர்க்கை. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை என்ன? ஒருத்தர் விடாக்கண்டன், ஒருத்தர் கொடாக்கண்டன். இந்த மாதிரி சப்ஜெக்டை தான் இவங்க 2 பேருமே இங்கே வந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதனுடைய பார்வைகள் ஒன்று இருக்குது. இப்போ பார்வைகள் எடுத்துட்டா சாந்தமாக சிரித்து பேசுகிறவங்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணுன்னா யதார்த்தமான பதில் வரும். அதே சமயத்தில் கோபமாக கடுப்பில் இருக்கிறவங்க போய் பேசினா வேலையை பாருப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லையா, ஏன் நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படிமா தெரிஞ்ச விஷயம் கூட சொல்ல மாட்டான். ஏன் தன்னோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாது. அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாமல் இருக்கும், சொல்ல மாட்டாப்புல. அப்போ அப்போட தன்மையில் தான் இந்த இந்த கிரகங்களின் பார்வையும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை பிரச்சனை இல்லை. ஆனால் குருவுக்கு 3 பார்வை. 5ஆம் இடத்தை பார்க்கதும், தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும், தான் இருக்கும் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும். சனி 3, 7, 10 இந்த தன்மைகள் எல்லாம் பார்க்கும். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 12 ராசிகளுக்குள்ளே அடங்கிடும். ஏன்னா ஒரு ராசிக்கு 2 கிரகன் இருக்கும். 2 ராசிக்கு ஒரு கிரகன் இருக்கும்போது ஒரு ராசியை பார்த்தா இன்னொரு அது அடுத்த ராசிக்கும் அதே கிரகத்தில் அதிபதி தானே வருவாப்புல. அப்படி இருக்கும்போது காலபுருஷ ரீதியாக நம்ம பார்க்கும்போது பொதுவான சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது 2, 7க்கு உடையவன் சுக்கிரன், அவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கிறாப்புல. அதே மாதிரி குருங்கிறது பாக்கியாதிபதி மட்டுமில்லை, விரையாதிபதியும். அப்போ இவன் என்னென்ன பாக்கியங்கள் எவ்வாறு விரயத்தை ஆகி இவன் இந்த ஜென்மத்தை பிறவி எடுத்திருக்கான். இவனுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பமும் திருமண பந்தமும் அமையுமா அமையாதா, இது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இப்படி மாதிரி தன்மையிலெல்லாம் இருக்கும் பொழுது செவ்வாய் வீட்டையும் பார்க்குறாப்புல, சனி பகவான் வந்து மேஷத்தையும் பார்ப்பாப்புல, விருச்சிகத்தையும் பார்க்குறாப்புல. அப்போ இது 2மே பாதிப்பு ஏற்படத்தானே செய்யும். ஏன்னா அந்த கிரகத்தோட தான் யுத்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்கங்க. செவ்வாய் சனி தான் வந்து சனி பாதகாதிபதி வேற செவ்வாய். ஆமா, அது ஒருத்தருக்கு பாதுகாப்பு தானே. செவ்வாய்க்கு சனி பாதுகாதிபதி, சனிக்கு செவ்வாய் பாதுகாதிபதி. இப்படி இவங்க பார்க்கும்போது அடுத்தவங்க வீட்டை கெடுக்கிற மாதிரி ஒரு செயல் வரும்போது இந்த ராசிக்காரர்கள் எவ்வாறு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து தன்னைத்தானே எவ்வாறு நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இங்கே விவாதிக்க வந்திருக்கிறோம். நம்ம உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ திருமதி ராஜ்குமாரி சகோதரி சில அற்புதமான கேள்விகளை கேட்கக்கூடியவர். அவங்க கேட்க வச்சா நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாருமே முதல்ல வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு, அதை மாதிரி நினச்சிக்கணும். பயமுறுத்தணும்னு நினைக்கவே கூடாது. முதல்ல இது வந்து இப்படி நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு, நல்லது நடக்கும்போது அது நடக்குமா நடக்கலையா கவலைப்பட வேண்டாம். ஆனால் கெட்டது நடக்குமோன்னு வரும்போது சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மிகவும் நல்லது. அதனால் பல்லருக்கு பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு என்ன குழந்தைக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோமா, தீயத்தோட போகும்போது அது உடம்பு ஓடி போயினா பிடிக்கத்தானே செய்கிறோம். குழந்தைய வந்து அது குழந்தை அதுக்கு என்ன தெரியணும்னா தீயால் சுடாமல் விட்டுருமா, சுடத்தான் செய்யும். அதே மாதிரி எச்சரிக்கையோட செயல்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாக உங்களால் தற்காத்து கொள்ள முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. சார், இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்த காலகட்டத்தில் வருது. 15 நாளைக்குள்ளே 2 கிரகணம் வந்துடுது. ஸோ இங்கே ஏற்கனவே பாவக்கத்திரிக்குள்ளே ராஜகிரகம் போய் மாட்டிக்கிடுச்சு, அது ஒன்று. அந்த காலகட்டத்தில் சூரியன் ராகுவோடு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சம். ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திர கிரகணம் கேதுவோடு சேர்ந்து வரப்போகுது. 15 நாள் இடைவெளிக்குள்ளே இந்தியாவில் தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட சூரியன் கிரகணம் நடக்கக்கூடியது பரணி நட்சத்திரத்தில், அடுத்தது இங்கே விசாக நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடக்க போகுது. எப்பயுமே நம்ம சொல்லும் பொழுது ஒன்று வந்து குரு என்ற ஆன்மீகம், இன்னொரு பக்கம் சுக்கிரன் உச்சநிலையில் நின்று திரைப்படத்துறையில். ஸோ இங்கே 2லேயும் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா இந்த மனிதர்களுக்கு? பொது பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது பொதுவாகவே என்ன அப்படின்னா, சூரியனோட ராகு சேர்ந்தாலே பித்ருவர்க்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த பித்ருவர்க்கம்னா அப்பாவைத்தான் பித்ருவர்க்கம்னு நம்ம சொல்லக்கூடாது. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சரி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், முதல் குரு வந்து அப்பா தான். அப்போ வந்து தந்தை ஸ்தானத்தில் உள்ள குருமார்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. இதில் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் வந்து நான் பல சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் இந்த இதில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். பித்திரு கர்மாவை என்றைக்கும் விட்டு வைக்காதீங்க, அதில் பத்திரம் பாக்கியே வைக்காதீங்க. ஏன்னா கிரகணத்தப்ப செய்யும் பொழுது, அமாவாசை வரும்பொழுது பித்தர் வழிபாடுங்கிறது
பல மடங்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சூரிய கிரகணம் மட்டுமல்ல, சந்திர கிரகணத்தையும் தர்ப்பணம் பண்ணணும், முன்னோர்காரம் பண்ணணும். ஒன்று தாய்ங்கிறோம், ஒன்று தந்தைங்கிறோம். நமக்கு அப்பா கடிப்பட்டானா அம்மா கடிப்பட்டானா, 2 பேரும் நம்ம பெற்றவங்க தானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ 2 பேரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் உண்டு. அதனால சூரிய கிரகணம் நிகழ்க்குது அப்படின்னால் நிச்சயம் பெற்றோர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, பதவி, இவை அனைத்துமே அதில் பாதிப்பிற்குண்டான சாத்தியக்கூறுகள். அரசியல்வாதிகள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ பரணி நட்சத்திரம் நடக்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் ஏற்கனவே பாவகத்திரையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. திரைப்படத்துறைகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற வசனங்கள்லாம் அதனால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் உண்டாவதற்கு, அவப்பெயர் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உருவாவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கின்றன. பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு என்னத்தை வேணாலும் பேசிடக்கூடாது, யோசிக்கணும் இதெல்லாம். அதே மாதிரி குருவோட நட்சத்திரத்தில் தான் சந்திர கிரகணம் நடக்குது. அப்போ குருங்கிறது யாரு? குருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒன்று புத்திரக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன். ஆன்மீகவாதிகள் இந்த போலீஸ் சாமியாரை நம்பி ஏமாற விஷயம் நம்ம நாட்டில் அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டே இருக்குது. பகட்டு சாமியார். ஆமாம், இந்த ஒரு படத்தை இப்போ இன்றைக்கி தான் பார்த்த ஒரு மேட்டுக்குடின்னு ஒரு படத்தை ஒரு விஷயம் சொல்லுவான். எந்தவித உழைப்பும் இல்லாமல் சொகுசாக உட்காந்து சம்பாதிக்கிற ஒரே தொழில் இந்த சாமியார் வேஷம் தான்ப்பா அப்படிம்பான். இப்போ அது புரியல எனக்கு. மக்கள் எதுக்கு இவங்க பின்னால் போய் விழுறாங்கன்னு தான் தெரியல. ஜோசியரை பிடிச்சி திட்டுறாங்க, ஜோசியர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டான்னு. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லி போய் காலில் போய் விழுந்துடுறாங்க. நாம் காலில் விடுறதுக்கு தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நீங்கள் அதை நம்ம பார்க்கறதில்ல. அப்போ இந்த குருங்கிற வெறும் புத்திரனை மட்டுமல்ல, ஆன்மீகத்தை மட்டுமல்ல, பூர்வ ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய் என்பதை உணர்த்துபவனும் இந்த குரு பகவான் தான். அப்போ என்ன, நீ ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா போன ஜென்மத்தில் இந்த மாதிரி போலிச்சாமியார் காலில் தான் போய் நீங்கள் கண்டிப்பாக விழுவீங்க. அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இதுதான். இதனால் நீங்கள் எதை செய்தாயோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். இந்த ஒரு படத்தை ஒரு பாட்டு கூட வரும், பந்து எடுத்து விட்டு இருந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும்னு ஒரு தலைவர் படத்தை ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கொடுக்குது. நாம் நல்லா இருக்கோன்னா நாம் நல்லா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நாம் கெட்டு போயிட்டோன்னா நாம் கெடுதல் பண்ணிக்கணும். இறைவன் சாட்சியாளராக மட்டும்தான் இருப்பானே தவிர இறைவன் எதையும் செய்வது இல்லை. இறைவனுடைய வேலையும் கிடையாது. ஆமாம், அது இறைவனுடைய வேலை இல்லை. அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் சூப்பர்வைசர்னு சொல்லி நோக்கரங்களை விட்டுட்டான். நம்மளாம் லேபர்ஸ், அது கீழே தானே சார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால இருந்தாலும் அது எந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதுங்கிறத உணர்த்துறது இந்த ஜாதகம். இந்த ஜாதக கட்டங்களில் குரு பூர்வ புண்ணியஸ்தானம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று வரும். அந்த ஸ்தானாதிபதி அவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான், அவன் ஏறிய நட்சத்திராதிபதி சாதகமாக இருக்கிறானா பாதகமாக இருக்கிறானா, இது மாதிரி பல விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதான் நம்ம குருங்கிறது. அப்போ அந்த குரு சுக்கிரன் 2 பேருமே பாபக்கத்திரில் சிக்கி இதே காலகட்டத்தை சூரியனும் போய் நேர போய் மேஷத்தை போய் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து இருக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாட்டுக்கு எவ்வளோக்களோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் ஒருத்தனை காப்பாற்றுமே தவிர கண்டிப்பாக ஆண்டவன் பக்கத்தில் கூட வரமாட்டார். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நமக்கு தெய்வ அனுகிரகத்தோட தப்பிச்சு வெளியில வந்துடலாம். தலைக்கு ஊழி காலத்தில் எல்லாரும் சபையில் நிறுத்தப்படுவார்கள். இது இஸ்லாம் மதம் அதுதான் சொல்லுது. இஸ்லாம் மதம் இதுதான் சொல்லுது. கடைசியில் ஒன்றை கொண்டு நிற்காட்டும் போது ஒன்று நான் பூமியில் விருந்தினா அனுப்பினேன், நீ என்ன செஞ்சுட்டு வந்த, அங்கே போய் நான் முடிச்சிருக்கல அர்த்தமே இல்லை. அங்கே ஷுட் பி பனிஷ்டு. அங்கே இறக்கமே கிடையாது. இறைவனை போல கொடூரமான ஒருவர் தண்டனை கொடுக்கவே யாரும் கிடையாது. அதனால் ஆண்டவனை கும்பிடணும், ஆண்டவனை அழைச்சோன்னா ஆண்டவனுக்கு வேலையே இல்லையா, அவர் பாட்டு அவர் வேலையில் நிம்மதியாக கல்லாக உட்காந்துருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சிட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழியை விடும். ஸோ அதனால் நம்ம பெர்ஃபெக்ட் நம்ம வெளியே இருந்துக்கணும். இப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு என்ன சொல்லுது? ஏற்கனவே பூர்வ புண்ணிய காரகன் குரு கெட்டு போயிட்டான். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு என்ன சொல்லுது? அந்த ஸ்தானாதிபதி நமக்கு என்ன வேலை சொல்கிறாப்புல? அதே மாதிரி குடும்பஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமா சுக்கிரன் என்ன செய்யறான்? அவனும் அடிபட்டு போய் உட்காந்துருக்கிறாப்புலங்க, பாவகத்தில் சிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஸோ பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கோ அவங்க செயலிருந்து உட்காந்துருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆகி உட்காந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அப்போது அந்த காரகத்துவம் போச்சு. அந்த காரகத்துவம் போச்சு, கண்டிப்பாக குடும்பத்தை குழப்பங்கள் வரும். பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி அதிகமாகும். விலைவாசிகளாம் தாறுமாறமாக ஏறும். நம்ம ஊரில் ஏற்கனவே ஏறிட்டா இறங்குறது கிடையாது. பெட்ரோல் விலை ஏறும், தங்கம் விலை ஏறும், எல்லாம் ஏறத்தான் செய்யும்.
அதில் ஒன்றும் செய்ய முடியும். ஏரியாச்சுன்னு இறங்க போகிறது கிடையாது. ஆமாம், சுக்கரன் வெள்ளி டைமண்ட் அதுவும் ஏறப்போகுது. ஆமாம், எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த காலபுருஷனுக்கு பாதகஸ்தானத்தில் வந்து கர்மகாரகன் போய் உட்காந்துருக்கான். இப்போ என்ன, மனுஷங்களுக்கு புத்தி தடுமாறி தேவையில்லாத தவறுகள் செய்து இதனால் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுக்கு எந்தவித ரீசனும் சொல்ல முடியாது. 10-5 புதன் வக்ரம் வேற. தொழில் பாதிப்புகள், ஆமாம், தொழில் பாதிப்புகளும் அதிகமாக வரும். ஒரே தொழில் தான் பார்க்குறவங்க எல்லாம் பேவிட போறாங்க. என்ன இவங்களுக்கு வேற வேலையை செவ்வாய் 4ஆம் பார்வையா புதனை பார்க்குறப்ப புதன் வக்ரம் ஆயிருக்காரு சார். உழைப்புக்கு இல்லாத தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய இருந்தாலும் உங்க செவ்வாய் வந்து பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. தன்னுடைய முதல்ல வந்து அவர் எந்த பாவத்தை இருக்கோ அந்த பாவத்தை முதல்ல ஒரு 3 வருஷம் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த இது வந்து அதான் 1 மாசம் இருக்க போறாருன்னா 15 நாள் பாவத்தோட தன்மையை கொடுப்பாரு. அந்த 15 நாள் வந்து பாதகத்தன்மை தான் செவ்வாயும் செய்வார். சார், இப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம எப்பயுமே மிலிட்ரி, போலீஸ், ஆர்மி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? சீருடை அணிந்தவர்கள் எல்லோரும் செவ்வாய். இந்த சனிங்கிறது பொதுமக்கள். இப்ப இந்த செவ்வாய் சனி ஒருத்தனுக்கு ஒருத்தர் பாதகாதிபதியாக லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க காலபுருஷனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்களால் காவல்துறைக்கு பிரச்சனையா இல்லை காவல்துறையால் மக்களுக்கு பிரச்சனையா? உட்காந்துருக்கிறது காற்று ராசியில, ராகு அங்கே நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டு திரிகோண 3ஆம் பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகு 3ஆம் பார்வை, சனி 3ஆம் பார்வை. இந்த நிலையில் என்ன மாதிரியான பலன்கள், பொது பலன்கள் இருக்கும்? ராகு வந்து சனி மன்னிக்கணும், சனி வந்து ராகுவை பார்க்கும்போது ராகுவோட வீரியம் அதிகமாகும். ஆமாம், ராகுவோட வீரியம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து. ஏன்னா கர்மவினையின் தாக்கத்தை இந்த சனி வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை எல்லாரும் நினச்சிக்கணும், ஆயுளை நிர்ணயிப்பவன் தான் சனியை தவிர ஆயுளை முடிப்பவன் சனி அல்ல. சனிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். ஆயுளை நிர்ணயிக்கிறான். இந்த பூமியில் இவன் பிறந்துட்டான், இவன் போன பூர்வ புண்ணிய கர்மாவை குரு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான், இந்த புண்ணியத்தை இவன் எந்த கர்மா செய்ய போகிறான், அதனால இவன் எத்தனை வயசு வரைக்கும் இவன் சுவாசம் வாசிக்கும், உனக்கு அவனோட சுவாசம் முடியக்கூடிய காலகட்டம் இது. அதை வந்து அது ஏற்கனவே ஆல்ரெடி எழுதி வச்சுருவாங்க. அந்த விஷயத்தை அந்த கிரகங்கள் எழுதி வச்சிரும். அதை முடிக்கிறது வந்து அந்த சனியோட வேலையே கிடையாது. அப்போது சனி வந்து ராகுவை பார்க்குறான். ராகு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவன் பாட்டன்காரங்க. இதனால தான் சொல்கிறேன், முன்னோர்கள் வழிபாடு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ காற்று ராசியில் இருக்கக்கூடியவங்க, கும்பத்தில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க, அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 இந்த பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் வந்து எடுத்துடணுமா, நீர்நிலைகளில் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வது, அது போன்ற காரியங்களை செய்வதற்கு முடியாமல் செய்ய வேண்டும் தவிச்சிருக்கிறவங்களுக்கு உதவுறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக செய்யணும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக என்வி சாப்பிட்றவங்க இருந்தாலும் ஆடு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆடை சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் வரும். இந்த போலீஸ் மக்கள் எங்கே பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா சனி பொதுமக்கள், சூரியன் என்கின்ற அரச கிரக ராகு கிட்ட போய் சிக்கிக்கிடுச்சு. இப்போ பொதுமக்களுக்கிட்ட காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? மக்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாம் செய்யறது தப்புங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. யாருக்கு? மக்களுக்கு. அப்போ அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற காவல் அப்படின்னு காவல் இடத்துல நீங்கள் வெறும் போலீஸ்காரன் மற்றவங்க சொல்றீங்களா? கலெக்டரும் காவல் தான், தாசில்தாரும் காவல் தான், ஏன் மினிஸ்டரும் காவல் தான். அப்போது இவங்க அதிகார துஷ்பிரயோகங்கள் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தேவையற்ற துப்பாக்கி சூடு, லத்தி சார்ஜ் பண்ணுறது, கண்ணீர் புகை வீசுவது, இதனால் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கும் பொறுமை இழந்துருவாங்க. ஒரு லிமிட்க்கு மேலே பேசினா பொறுமை இழந்துறாங்க. பொதுமக்கள் செய்யக்கூடிய அபாயம் மற்ற எல்லாரையும் சேர்த்து பாதிக்கும், நல்லவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி வரப்போகுது போலீஸ் மேலே. தப்பு பண்றவங்க பிளான் பண்ணி பண்றான், ஆனா தப்பே பண்ணாதவங்க என்ன சிக்கிட்டு தவிப்பாங்க. ராணுவம் மாட்டியிருக்கேன் சார் இப்போ இந்த காலகட்டம். ஏன்னா அதுக்குள்ள வராது. ஏன்னா இந்த யுத்த பதட்டம் இதெல்லாம் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவம் வந்து சேஃப் ஆயிரும். ஏன்னா அதை வந்து நம்ம இந்த அரசாங்க ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவோட நெருங்கிய நண்பர் இது நம்ம இந்திய பாரதம். இது வந்து பல விஷயங்கள் அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ விழாவாரியாக நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிறைய விஷயத்தில் ரஷ்யாவோட பாதுகாப்பு இல்லைடா 1962 இந்தியாவோட கதி அதோ கதி தான். சுதந்திரம் அடைஞ்சு 15 வருஷத்தை திரும்ப அடிமையாக வேண்டிய நாடு தான் இந்தியா. அதுக்கு ஃபுல்லாக நீ காப்பாற்றி சேவ் பண்ணது ரஷ்யா தான். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக என்றைக்குமே பாரதம் போகாது.
பாரத பொறுத்த வரைக்கும் சேஃப். என்ன சப்போர்ட் பண்ணவா வேண்டாமா ஒரு தடுமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அரசியல் தலைமைக்கு ஏற்படும், கண்டிப்பாக வரும். அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே ஆமாம். இருக்கும். நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். செய்யலைன்னா செய்யலேம்பாங்க, செஞ்சா நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நண்பர்களுக்கு ஒரு அமைதி நாடுன்னு வேற பேர் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, நண்பர்களுக்கு வந்து விசுவாசமா நடந்துக்கலைன்னு ஒரு தன்மை வரும். உதவி செய்யலை, உதவிக்கர நீட்டலை அப்படின்னு. ஓகே சார், பொது பலன்களை பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இருக்கிறோம். அடுத்தது இந்த கிரக யுத்தத்தில் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகின்றன கிரகங்கள் அப்படின்னு விலாவாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் சார் சொல்ல போகிறாங்க. வாங்க ராசிக்குள்ளே போகலாம். முதல்ல மேஷ ராசி. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி மற்றும் ராஜ கிரகமான குருவும் சுக்கிரனுமே உங்கள் ராசியில் பாப கத்திரி யோகத்தில் மாட்டி இருப்பதால் இந்த 19 நாட்கள் கிடைக்கக்கூடிய பலன் அல்ல. பலன் என்ன அல்லது தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டு எவ்வாறு இந்த 19 நாட்கள் நம் வாழ்க்கையை ஜெயித்து கொள்ளலாம் என்பதை கூற ஐயா வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மீனராசி. மீனராசி எடுத்தால் 12 ராசியில் கடைசி ராசி நீர் ராசி. ஏற்கனவே கடகத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு சலனமான ஒரு தன்மை அவங்களுக்கு என்றைக்குமே உண்டு. அதே சமயத்தில் அவங்க வந்து எப்படி வந்து நீர்நிலைக்கு சுற்று வட்டாரமாக ஒரு கரைகள் இருக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்க பாதுகாப்பு வளையத்தில் இவங்க இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இப்போ இந்த 19 நாள் என்ன, 2 பக்கமும் நல்ல பாதுகாப்பாக பாவகிரகங்கள் உட்காந்துருக்கு. அப்போ வந்து அது தெளிந்த நீரோடையா சாக்கடையா இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த 19 நாள் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பை கொடுத்துரும். கொஞ்சம் சற்று சிந்தித்து செயல்படணும். காரணம் கேட்டால் ராசியாதிபதியே பாவகத்திரியில் மாட்டியிருக்கார். அப்போ நல்லது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் கருணை பார்வைன்னு ஒன்று இருக்குது, கோப பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது கருணை பார்வையா கோப பார்வையா அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் இங்கே நம்ம வந்து யோசிக்கணுங்க விஷயத்தில். அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் சிறக்கும் என்று சொன்னாலும் அந்த பார்வையில் வந்து அன்பும் பரிவும் இருக்கிறதா ஆக்ரோஷம் இருக்கிறதான்னு பார்க்கணும். அந்த ஆக்ரோஷத்தன்மை தான் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். கூட இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அசுரகுருவான சுக்கிரன். அதாவது 3க்கும் 8க்கும் உடையவர். அப்போ முயற்சி ஸ்தானம், இந்த முயற்சியில் ஒரு வீழ்ச்சி, இந்த தன்மையை சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்கே சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாப்புல. அப்போ இருக்கும்போது காலத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன, 2ஆம் அதிபதி 12ல் போய் விரையும். அப்போ 2ல் யார் உட்காந்துருக்கா, 6ஆம் அதிபதி சூரியன், ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ 2ல் வந்து ராகு வேற உட்காந்துருக்கிறார். அப்போ 2ல் ராகு உட்காந்துருக்குன்னா வார்த்தைகள் தடிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே நடக்கும். ஒரு கோபதாபமான வார்த்தை சாதாரணமாக பேசி விட்டுருக்கலாம், இல்லைன்னா பேசாமல் அமைதியாக கலைஞ்சா போயிருக்கலாம். விஷம் கக்குவதை போன்ற ஒரு தன்மை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா அந்த ராசிக்கு 8ல் வந்து கேது உட்காந்துருக்கிறான். ஒரு விரக்தி, ஒரு தேவையற்ற ஒரு பயம், ஏன் வாழணுங்கிற ஒரு தன்மை. சில பேரை வந்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா ராசியே மோட்ச ராசி, 12ஆம் ராசி. அப்போ மீன ராசிக்கு வந்து சற்று பாதிப்பு அதிகம்னு தான் சொல்லணும். இந்த 19 நாட்கள் வந்து ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அதிகமாக ஒருத்தர் நல்ல செய்ய இன்னொருத்தர நல்லா செய்வாங்கிற ஸ்டேஜ் தான் குருவுக்கும் சுக்கிரனுக்குமே உண்டு. 2 பேருமே பாபகத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்களால எதுவும் செயல்பட முடியாத ஒரு தன்மை. அப்போ சுக்கிரனுக்கு 12ல் வந்து செவ்வாய், சுக்கிரனுக்கு 12ல் வந்து சனி பகவான், 2ல் வந்து சூரியன், 2ல் வந்து ராகு. இத்தனை தன்மைகள் இருக்கும்போது ஒரு நெருக்கடி, தப்பிச்சு ஓடவும் முடியல, இருந்து வாழவும் முடியல அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த 19 நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த மீனராசிக்காரர்கள் எதையுமே இப்பொழுது அதிகப்படியாக அபிலாஷையோடு செய்யாமல் இருப்பது தான் இவருக்கு ரொம்ப சாலச் சிறந்தது. நிச்சயமாக ஒரு விஷயத்தை போய் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அதனால் நமக்கு நிறைய லாபங்கள் வர வேண்டி இருக்கிறது, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுங்க. உங்கள் சார்பாக யாரையாவது கூட்டு போங்க. அப்போ யாரை கூட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் மீனராசிக்காரங்களில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன வருது, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் வந்து புரட்டாதி வந்து அந்த ராசியாதிபதி தான் தெய்வம். அதுக்கு ரேவதி வந்து 7ஆம் அதிபதி. அப்போ 7ங்கிறது வருமானத்தை, வரவையும், நட்பையும் சொல்லக்கூடியது.
அப்போ என்ன செய்யணும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து நீங்கள் கூட கூட்டு போகிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் புதன், 4ஆம் இடம் வந்து புதன் வீடு தான் அதுவும். அப்போ ரெண்டுமே புதன் வீடு. தன்னுடைய சுகத்தை அடைவதற்காக ஒருவன் மூலம் நமக்கு வர வேண்டிய வழிபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ மீனராசிக்காரங்க இந்த தாராபலத்தை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கூட்டு போகணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கூட்டு போகணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கூட்டு போகணும். கூடையில் இது நம்ம ஃபேமிலி மெம்பராக இருந்தால் பிரச்சனையே இல்லை. நண்பர்கள் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு வயசு குழந்தையா எடுத்துகிட்டு போங்க, அந்த குழந்தைய கொண்டு போங்க. நீங்கள் அந்த குழந்தை இருக்குங்கிற விஷயத்தில் வந்து பல விஷயங்களை வந்து உங்களுக்கு பேசும்போது பேச்சில் வந்து ஒரு தேவையற்ற ஒரு ஆக்ரோஷம் வராது, ஒரு விஷத்தை கக்கக்கூடிய தன்மை வராது. ஏன்னா 2ல் வந்து ராகு உட்காந்துருக்குறான். ஆமாம், அதில் வாய்ப்புகள் ஜாஸ்தி வேற இருக்குது. சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது அந்த விஷத்தன்மை கூட கம்பீரமாக வருவதற்கான ஒரு ஃபோர்ஸாக வரும். இது மாதிரி தானே 2019 வந்து டிசம்பர் 25, 26, 27 காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் 6 கிரகங்கள், அப்புறம் முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்தா ராகு எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்க போய் தானே ஒரு விஷக்காற்று வரும், அதனால விஷ நோய்கள் தாக்கப்படும். இதே சேனல் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே இதை வந்து நடந்தது, இந்த கொரோனாங்கிற அட்டாக் நடந்தது நம்ம. ஸோ அந்த மாதிரி தன்மை தான் இப்போ கிட்ட. என்ன சூரிய கிரகணம் வருது, இந்த நாட்களே சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணமும் வருது. ஆமாம், சந்திர கிரகணம் அஷ்டமஸ்தானத்தில் நடக்குது, சூரிய கிரகணம் 2வது. ரெண்டுமே தவறு. ஒன்று மாரகாதிபதி, ஒன்று அஷ்டமஸ்தானம். அப்போ 2மே கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. ஆகையால் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து அமைதியை கடைபிடிப்பது மிகவும் சாலச் சிறந்தது. முக்கியமான காலம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு வரும்போது இந்த மாதிரி ஆட்களை எடுத்து கூட கூட்டு போனால், ஏற்கனவே சொன்ன நட்சத்திரம் கூட்டு போகணும். அதே சமயத்தில் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த 19 நாட்களுக்கு வந்து கொண்டக்கடலையும் பச்சரிசியும் தலைமாட்டு கடையில் வச்சு படுத்துக்கணும். ஒரு 50 கிராம் கருப்பு கொண்டக்கடலை பச்சரிசி ஒரு பொட்டலை போட்டு தலைமாட்டு கடையில் வச்சு படுக்கணும் நைட்டு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பொட்டத்தை எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அதை 2ஐயும் வேக வச்சு காக்காய்க்கு வந்து நம்ம சாதமாக வைக்கணும். செஞ்சால் இது மீனராசிக்கு சற்று பாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப மகத்துவமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்து அந்த ராசியில் இருக்கிறதுனால காமதேனு வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. ஒரு பசுமாட்டுக்கு உடம்பு பூரா தேவர்களை படங்களாக போட்டிருக்கும். அது ஒரு சின்ன படத்தை ஒன்று வாங்கி லேமினேட் பண்ணி நீங்கள் அந்த 19 நாளும் பேக்கெட்டில் வச்சுக்காங்க. நீங்கள் காமதேனு எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை கண்டிப்பாக அது காப்பாற்றிவிடும். இதெல்லாம் ஒரு மகத்துவமான ஒரு விஷயந்தான் அது. அப்போ இதில் இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா ஜென்மகுரு, அது பெரிய விஷயம். ஜென்மகுரு அப்படிங்கும்போது நீ வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவாங்க. அது கதை, அது அடுத்த விஷயம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து குழப்பம் ஏற்பட்டு பிரிவினையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா கடத்தரக்காரன் உங்க கூட உட்காந்துருக்கான். ஒரு கடத்தரக்காரன் கூட உட்காந்துருக்கான், இன்னொரு கடத்தரக்காரன் விரைத்தாளத்தில் உட்காந்துருக்கான். விரயஸ்தானம். நம்ம இப்போ செலவுகளே நல்லா கவனிச்சுக்கணும். செலவு செய்ய முடிவே எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேனே, தானாக எதுவும் செய்யக்கூடாது, அடுத்தவங்களை வச்சுட்டு தான் செய்யணும். பிறரோட கண்ட்ரோல் தான். 4 பக்கமும் கரையால் சூழ்ந்தப்பட்டது ஒரு குளம். அந்த கரை உடஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், தண்ணி தாறுமாறமாக போயிடும். ஆமாம், அப்போ மற்றவங்களால் சூழப்பட்டு தான் நீ இருந்தால் இவர் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ அடுத்தவங்களை அனுசரித்து போனாச்சுன்னா தான் அது இவங்களுக்கு வந்து சற்று சாதகமான விஷயங்களை வந்து இவங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நீர்நிலையில் உள்ள தெய்வங்களை வழிபாடு இவங்க கண்டிப்பாக செய்யணும். உதாரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணியன் வழிபாடுங்கிறது வந்து அவர் குருவுக்கும் அதிபதி அவர் தான், செவ்வாய்க்கு அதிபதியும் அவர் தான். அந்த 2 கிரகத்தோட தன்மை அந்த இடத்துல இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே வந்து 3வது பிரகாரத்தில் ஒரு தெய்வம் இருக்குது, சூரசம்ஹார மூர்த்தின்னு. இப்படி கையில் வேலை வச்சுட்டு அரக்கனை வதம் பண்ண மாதிரி, அரக்கனை அவர் வதம் பண்ணலை, ஆட்கொண்டார், தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டார். அந்த மாதிரி வந்து உங்கள் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான் அவர் தான். அதனால் திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக வழிபாடு செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. ராமேஸ்வரம் நதிகளுக்கு உட்பட்டு சமுத்திரத்திற்கு உட்பட்டு மத்தியில் இருக்கிறது புண்ணிய சேத்திரம். அங்கே போய் வந்து அக்னி தீர்த்தம் கொண்ட 22 புண்ணிய தீர்த்தங்களை நீராடி விட்டு வருவது ஒரு மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும். இப்போ இந்த 19 நாள் ஒரு வேலை செஞ்சு தான் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தது நல்லது. அது செஞ்சால் தான் உங்களுக்கு அதில் வெற்றியை கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி
ரொம்ப வசதி இருந்ததுன்னா காசிக்கு வந்து போயிட்டு வரணும். காசிக்கு போயிட்டு எல்லாருக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா இதுவும் இருக்குது. அதனால் கடல் சூழ்ந்த பகுதி, நதிகள் இருக்கக்கூடிய நதிகள் எப்படின்னா நவத்திருப்பதி நவக்கைலாம் ரெண்டுமே தாமிரபரணி நதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷேத்திரங்களை போய் வழிபாடு பண்ணால் சிவம் சேலா சிறந்தது. அதே மாதிரி திருத்தணி முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வினைகளை தணிப்பதால் தான் அவருக்கு திருத்தணிகைன்னு பேர். நம்ம திருத்தணி முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சால சிறந்தது. அதே சமயத்தில் வந்து பழமுதிர் சோலை வள்ளி தெய்வ யானையோட முருகன் சந்தோஷமாக அமர்ந்த இடம், அங்கும் சென்று வழிபட்டு வந்தால் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க அந்த தெய்வத்தை வழிபட வேண்டியது. இப்போ நான் சொன்ன இந்த வழிபாடுகள் எல்லாமே இப்போ குடும்பத்தை பிரச்சனையா கணவன் மனைவியோடு இருக்கிற வள்ளி தேவன் இடத்துக்கு கோயிலுக்கு போங்க, இல்லை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லுங்க. இது மாதிரி இடங்களுக்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் மீனராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தங்களை அவர்களை காப்பாற்றிக்கலாம் இந்த 19 நாளைக்கு. ஆக மீன ராசி நேயர்களே, இஞ்சிக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருக கடவுளை பிரதானமாக வழிபடுங்கள்னு ஐயா சொல்லியிருக்காங்க. பார்த்து நடந்துக்காங்க, மிக கவனம் தேவை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிட கலைமணி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.